ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் பட்டர் க்ரோசன் பண்ணோம். வீட்டில் பையனுக்கு லீவ் விட்டதும் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணி தர சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான். என்ன பண்ணுறது தெரியல. சரின்ட்டு இந்த க்ரோசன்ட்டை தான் ட்ரை பண்ணோம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் வார்ம் வாட்டரில் 2 ஸ்பூன் சுகரு ப்ளஸ் 3/4 ஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 1 கப் மில்கில் அந்த ஈஸ்ட்டு சுகர் இதை வந்து மிக்ஸ் பண்ணிடணும். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சால்ட்டு இது போட்டதுக்கப்புறம் ஒரு 400 கிராம் மைதா, ஆல் பர்பஸ் ஃப்ளார். மைதா தான் நாங்கள் செஞ்சது. நம்ம இது வந்துட்டு வீட் ஃப்ளாரில் கூட பண்ணலாம். பட் வீட் ஃப்ளாரில் இதுக்கு முன்னாடி பண்ணுறத விட மைதாவில் பண்ணும்பொழுது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு ஒரு நாள் தானேன்னு சொல்லிவிட்டு மைதாவில் ட்ரை பண்ணோம். இது நல்லா மாவு வந்துட்டு நல்ல டோ கன்சிஸ்டன்ஸில் இது பண்ணிவிட்டு கிளிங் ரேப் போட்டு ஒரு 3 ஹவர்ஸு ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 3 ஹவர்ஸ் முடித்ததுக்கப்புறம் மாவு நல்லா மேலே உப்பி வந்தது. பட்டு நாங்கள் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். ஸோ நல்லா உப்பி வந்தது. திரும்ப அதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 hour அகெயின் நம்ம வந்துட்டு அதுக்கு அந்த ரெஸ்டிங் டைம், ப்ரூஃபிங் டைம் திரும்ப இன்னொரு 1/2 hour தரணும். மாவு வந்துட்டு நார்மலாக நம்ம இதுக்கு பிசைகிற மாதிரி தான் கொஞ்சம் நல்லா பிசையணும். 1 ஸ்பூன் வந்துட்டு ஆயில் விட்டுட்டு பிசைஞ்சிக்கணும் இந்த டைமில், இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ இது மாவை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ரிவர்ஸாக பண்ணிவிட்டு மூடி வச்சு திரும்ப ஒரு 1/2 hourக்கு நாங்கள் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டோம். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே கிளிங் ரேப்பு போட்டு கரெக்டாக ஒரு 1/2 hour போகிறோம். 1/2 hour டைம் எடுத்துன போகிறோம். அதுக்கு ½ hour ஆயிடுச்சு. இப்போ அந்தளவுக்கு மேலே உப்பி வரல, கொஞ்சமாக தான் வந்தது. இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு சின்ன சின்ன உருண்டை எடுத்து போடலான்னு பார்த்தோம். பட் அது அவ்வளோ ப்ராப்பராக வரல. ஸோ அப்புறம் மாவை, அந்த ஹோல் மாவை 2 போர்ஷனாக கட் பண்ணிக்கிட்டு ஒரு பாலில் வந்துட்டு நல்லா ஃப்ளாட்டாக நம்ம தேய்ச்சிக்கணும், ரவுண்டாக தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு நைஃப்பில் இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கணும். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணது வந்து சின்ன சின்னதாக பண்ணிட்டோம். ஸோ அதனால் இத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வந்தது. இதுக்குள்ளே சின்ன பட்டர் பீஸை உள்ளே வச்சுட்டு எல்லாமே ரோல் பண்ணி க்ரோசன்ட் ஷேப் நல்லா பர்ஃபெக்டாக வந்துச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு எக் யோக்கை வந்துட்டு மேலே அப்ளை பண்ணணும். இந்த எக் வாஷ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும். எல்லா க்ரோசன்ட்லையும் ஈவனாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மைக்ரோவேவ் வந்துட்டு 180 டிகிரியில் ஒரு 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இது எக் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரோல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ப்ரீ ஹீட் பண்ணும் பொழுது நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அந்த எக் வாஷ், அதை எக் யோக்கை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வைக்கலாம். இப்போ எல்லா க்ரோசன்ட்டும் எக் வாஷு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ மைக்ரோவேவும் ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாம் ப்ராப்பராக பண்ணியாச்சு. இப்போ நம்ம மைக்ரோவேவில் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு 15 minutes வச்சோம். பட் அதில் ஃபுல்லாக பஃபியாக வரல. அதுக்கப்புறம் ஒரு 2 minutes எக்ஸ்ட்ரா வச்சிட்டோம். வச்சதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ரொம்ப அருமையாக, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். சம்மர் ஹாலிடேஸில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் நம்ம வெளியில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தி வேயில் அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ரெசிபியில் பார்க்கலாம். டேக் கேர். பாய் பாய்.